வணக்கம். கோயிலுக்கு போனதும் சாமி கும்பிடுறமோ இல்லையோ, முதல்ல அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிடுறோம். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் இந்த கொடிமரத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? இதுக்கு பின்னாடி தேவர்களே ஆச்சரியப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாக வரலாறு இருக்கு. இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கோயிலுக்கு போற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய ரகசியத்தை இன்னைக்கு உடைக்க போறோம். பொதுவா எல்லா கோயில்கள்லயும் பலிபீடமும் கொடிமரமும் கண்டிப்பா இருக்கும். இத சமஸ்கிருதத்துல துவஜஸ்தம்பம்னு சொல்லுவாங்க. ஆனா பெருமாள் கோயில்கள்ல இருக்க கொடிமரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஏன்னா அது வெறும் தூண் கிடையாது, அது கருட பகவானோட அடையாளம். இதுக்கு பின்னாடி இருக்க கதை சிலிர்ப்பானது. கருட பகவானோட தாயார் பெயர் வினதை. அவங்க நாகங்களோட தாயான கத்ரு கிட்ட ஒரு பந்தயத்துல தோத்து அடிமையாகிடுறாங்க. தன் தாய அந்த அடிமை தலையில இருந்து மீட்கணும்னா தேவலோகத்துல இந்திரன் கிட்ட இருக்கிற சாகாவரம் தரக்கூடிய அமிர்தத்தை கொண்டு வரணும்னு நாகங்கள் நிபந்தனை விதிக்குது. தன் தாய்க்காக எதையும் செய்ய துணிஞ்ச கருட பகவான் நேரா தேவலோகம் போறாரு. அங்க தேவர்கள் கூடவும் இந்திரன் கூடவும் பயங்கரமா போர் செஞ்சு அந்த அமிர்த கலசத்தை கைப்பற்றுறாரு. இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்குது. கையில சாகாவரம் தர்ற அமிர்தம் இருந்தும் அதுல இருந்து ஒரு துளிய கூட கருட பகவான் குடிக்கல. தனக்கு அந்த பதவி வேண்டாம், தன் தாயோட சுதந்திரம் தான் முக்கியம்னு நினைச்சாரு. இத தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த மகாவிஷ்ணு கருடரோட அந்த சுயநலமில்லாத தியாகத்தை கண்டு மெய்சிலிர்த்து போனாரு. உடனே விஷ்ணு பகவான் கருடர் முன்னாடி தோன்றி, உனக்கு என்ன வரம் வேணும் கேள்னு சொல்றாரு. அப்போ கருடர் கேட்ட வரம் தான் வரலாறு. அவர் தங்கம் வைரம்னு எதையும் கேட்கல. இறைவா, உங்களை தாங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு வேணும், அதே சமயம் நான் உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு விசித்திரமான வரத்தை கேட்டாரு. பக்தனோட அந்த அன்புக்கு கட்டுப்பட்ட விஷ்ணு பகவான், இனி நீயே என்னோட வாகனமாயிருப்ப, அது மட்டும் இல்லாம என்னோட ஆலயங்கள்ல எனக்கும் மேல என்னோட கொடியில நீ இருப்ப அப்படின்னு வரம் கொடுத்தாரு. அதனாலதான் பெருமாள் கோயில்கள்ல மூலவருக்கு நேரா உயரமா நிக்கிற கொடிமரத்துல கருட பகவான் வீற்றிருக்காரு. அவர் மூலமா நம்முடைய வேண்டுதல்கள் இறைவனை சேருங்கிறது தான் இதோட அர்த்தம். இனிமே கோயிலுக்கு போய் கொடிமரத்தை பார்க்கும்போது கருடரோட அந்த தியாகத்தை நினைச்சு வணங்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்